துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. தமிழகத்தில் முழுவீச்சாக தேர்தல் பணிகள் இடம்பெற்று முடிந்து இன்றைய நாள் வாக்குப்பதிவுகள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தினுடைய தேர்தல் களம் சூடாகவே காணப்படுகிறது. ஒன்று விஜயனுடைய அரசியல் வருகை, இன்னும் ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சியை மாறி மாறி தக்க வைத்துக் கொண்டிருக்கும் திமுக மற்றும் அதிமுக. இவற்றுக்கு அப்பால் இன்னும் ஒரு களத்தில் நாம் தமிழர். இப்படியாக பல்முனை போட்டியில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தேர்தல் களம் இன்றைய நாள் 234 தொகுதிகளிலும் தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜயனுடைய அரசியல் பிரவேசம் ஒரு எதிர்பாராத திருப்பமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் மிகப்பெரிய ஒரு தீயாக பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான விஜயனுடைய ரசிகர்கள் விஜய் அடுத்த முதல்வர் ஆவார் என்கின்ற போக்கிலே இருக்கிறார்கள். மறுபுறம் தமிழ் தேசியத்தின் பற்றுறுதியுடையவர்கள் நாம் தமிழரையும் சீமானையும் தங்களுடைய ஆதர்சன நாயகனாக கூறும் போது பாரம்பரியமாக காலங்காலமாக திமுக அதிமுக என வாக்களித்து அவர்களை முதலமைச்சர்களாக கதிரையில் அமர்த்தி இருக்கக்கூடியவர்கள் ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியையும் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் இந்த தேர்தல் களம் எப்படி மாறப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. விஜய் தனது கட்சியின் கொள்கையாக மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையை முன்வைத்திருக்கிறார். இது திராவிட மற்றும் தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு இடைப்பட்டு ஒரு புள்ளியில் இருப்பதாக கருதப்படுகிறது. குறிப்பாக விஜயனுடைய அரசியல் வருகை சீமானுடைய அரசியலை பாதிக்குமா என்பது இங்கிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆரம்பத்தில் விஜயை வரவேற்ற சீமான் தற்போது விஜயின் சில அரசியல் நிலைப்பாடுகள், குறிப்பாக கூட்டணி மற்றும் கொள்கை தெளிவின்மை தொடர்பாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். விஜய்க்கு இருக்கும் மிகப்பெரிய பலம் அவரது ரசிகர் மன்றங்கள். ஈழத்தில் கூட இவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சீமான் கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தையும் ஈழத்தமிழர் உரிமைகளையும் தனது அரசியலின் மையப்புள்ளியாக வைத்திருக்கக்கூடியவர். சமூக வலைத்தளங்களில் சீமானின் தம்பிகள் மற்றும் விஜயின் ரசிகர்களிடையே கடும் சொற்போர் நடந்து வருகிறது. ஒரு தரப்பினர் சீமான் மட்டுமே ஈழப் போராட்டத்தின் வலியை பேசுகிறார், அவரே எங்களின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். மறுபுறம் விஜய் போன்ற ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் அரசியலுக்கு வருவது மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறார்கள். தமிழ் தேசிய வாக்குகள் சிதற வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை பொறுத்தவரை சீமான் ஒரு தெளிவான ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார். விஜய் இதுவரை தனது கட்சியின் விரிவான வெளியுறவு கொள்கையோ அல்லது ஈழம் குறித்த ஆழமான அரசியல் நிலைப்பாட்டையோ முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் விஜயின் அரசியலுக்கு பின்னால் சில முக்கியமான சவால்களும் காத்திருக்கிறது. சீமானின் 7% தொடக்கம் 10% வாக்கு வங்கியில் விஜய் கை வைத்தால் அது தமிழ் தேசிய அரசியலில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். திராவிட கட்சிகளை எதிர்க்கும் விஜய் சீமானுடன் இணைந்து செயற்படுவாரா அல்லது சீமானையை எதிர்ப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்வி. வரும் சினிமா பிரபலம் என்பதையும் தாண்டி ஈழப் பிரச்சினைக்கு விஜய் என்ன தீர்வு முன்வைக்கப் போகிறார் என்பதை ஈழத்து இளைஞர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இப்படியான ஒரு நிலையில் விஜய் மற்றும் சீமான் இடையிலான இந்த அரசியல் போட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். ஈழத்து இளைஞர்களை பொறுத்தவரை உணர்ச்சிகளை தாண்டி உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தலைமைக்கு அவர்களின் ஆதரவு இருக்கும் என்று சொன்னாலும் இப்போது விஜயின் பக்கமாகவும் அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஆகவே காலங்காலமாக இந்த பிராந்தியங்களில் இடம்பெறுகின்ற தேர்தலினுடைய விளைவுகள் எப்படியானது என்பதும் அது கற்றுக் கொடுத்த பாடமுமே சமூக மையத்தை மிக வலுவாக பற்றி பிடிக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றைய தினம் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. காலை 9 மணி நிலவரப்படி சுமார் 17.69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வெயில் அதிகரிப்பதற்கு முன்பே வாக்களிக்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நடிகர் விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அதிகாலையிலேயே தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு மும்முனை அல்லது பலமுனை போட்டியை
இந்த தேர்தலில் சந்திக்கிறது. திமுகவினுடைய கூட்டணியில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆளுங்கட்சியாக தனது நலத்திட்டங்களை நம்பி களமிறங்கியிருக்கிறார். அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியை பிடிக்க தீவிர முனைப்பு காட்டப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் விஜய் முதல் முறையாக தேர்தலில் களம் காணும் விஜய் மாற்றம் வேண்டும், இளையவர்களின் வாக்குகளை பெருமளவில் கவர்ந்து வருகிறார். அடுத்ததாக சீமான், நாம் தமிழர் கட்சி. கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய கொள்கையை வலியுறுத்தி வருகின்ற சீமான் தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை வைத்து, அதாவது தமிழ் தேசிய மற்றும் தனித்துவ போட்டி என்கின்ற நிலைப்பாட்டில் வலுவாக காணப்படுகிறார். இப்படியான நிலையில் நடிகர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதால் சென்னை மற்றும் வட தமிழகத்தில் அவரது கட்சியின் வாக்கு வங்கி எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிறுகிறது. சமூக வலைத்தளங்களில் சீமானின் தம்பிகள் மற்றும் விஜயின் ரசிகர்களிடையே சமூக வலைத்தளங்கள் ஆதரவு போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக நடுநிலை வாக்காளர்களை கவர இருதரப்பும் கடும் முயற்சிகளை செய்கிறது. சென்னையில் இப்போது 84% ஈரப்பதம் மற்றும் 30°C வெப்பம் நிலவுவதால் வெப்ப தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் வாக்காளர்கள் பாதுகாப்புடன் வருமாறு அந்த தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறது. இன்று பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் மே மாதம் 4ஆம் தேதி அன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த முறை திராவிட கட்சிகளுக்கு புதிய கட்சிகளான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போடும் என்பதே இன்றைய அரசியல் விவாதத்தின் மையப்பொருளாக காணப்படுகிறது. இன்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் வரிசையில் நிற்கும் கடைசி நபர் வரை வாக்களிக்க அனுமதி உண்டு. ஆனால் இந்த வாக்குகள் எதை தீர்மானிக்கப் போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் புதிய அரசியலில் களம் கண்டிருக்கக்கூடிய விஜய் தான் சொல்லுகின்ற மாற்றங்களை உருவாக்கப் போகிறாரா, மாற்றங்கள் முன்வைக்கப்பட போகிறதா, இப்படியான கேள்விகள் இருக்கிறது. இவற்றுக்கு எல்லாம் அப்பால் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்ற மக்களினுடைய தேர்வு எப்படி இருக்கப் போகிறது? உண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய கொள்கையும் தன்னுடைய ரசிகர்களை மையப்படுத்தியதாக இருக்கிறது. விஜயனுடைய ரசிகர் மன்றங்கள் மிகப்பெரிய அளவிலே இதற்கான பலமாக காணப்படுகிறது. இவர்கள் தங்களுடைய அரசியலை மிக வேகமாகவும் லாபகமாகவும் முன்னெடுக்கிறார்கள். மறுபுறம் பாரம்பரியமான அரசியல் கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கலாம், இவற்றுக்கு இன்று பாரம்பரியமாகவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். மறுபுறம் நாம் தமிழர் இளைஞர்களின் ஏகோபித்து ஆதரவை பெற்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாகும். சீமான் தனித்துவமான தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்துகிறார். ஈழம் தொடர்பான நிலைப்பாட்டில் மிக வலுவாக இருக்கிறார். ஆகவே பெரிய அளவிலான ஆதரவு சீமானுக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வாக்கு வங்கிகளில் எத்தனை வீத வாக்குகள் யாருக்கு எப்படி விழப்போகிறது என்பதும் தமிழகத்தினுடைய நாளைய முதலமைச்சர் யார் என்பதையும் தீர்மானிக்கின்ற அந்த பெரும் போட்டியில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் எப்படி மாறும்? யார் இந்த மாற்றங்களை முன்வைக்கப் போகிறார்கள்? யார் இந்த மாற்றத்தின் கதாநாயகராக மாறப்போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.